எவ்வாறு அமைக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன தன்மை இருக்க வேண்டும். குர்ஆன் கூறுகின்றது ஒரு பள்ளியை நிர்வாகி, ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர் எவ்வாறு இருக்க வேண்டும். இன்னமா 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 ஹர்ஃபு ஹஸ்ர், இன்னமா என்பது இருக்கின்றது ஹர்ஃப் ஹஸ்ர். இவர்கள் மாத்திரமே தான், வேற யாருக்கும் தகுதி இல்லை. இவர்கள் மாத்திரமே தான் பள்ளியை நிர்வகிக்க தகுதியானவர்கள். யாரு? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை கொண்டு நம்பி, அல்லாஹ்வையும் மறுமையை கொண்டு விசுவாசம் கொண்டு, வஅகாம ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்தி, வஆத ஸகாத், ஸகாத்தையும் கொடுத்து, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பயப்படாதவர்கள் தான் பள்ளி நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். தொழாதவர்களும், குர்ஆனை பின்பற்றாதவர்களும், ஹதீஸுக்கும் அவருக்கும் தாழ்வு தொடர்பு இல்லாதவர்களும் பள்ளி நிர்வகிக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன விதமான ஆற்றல் கிடையாது. குர்ஆன் கூறக்கூடியவார்கள் பள்ளியோட தொடர்பு, குர்ஆன் ஹதீஸ் அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்க வேண்டும், மாநாடு இருக்க வேண்டும், வியாபாரத்தில் இருக்க வேண்டும், அனைத்து வாழ்க்கையிலையும் குர்ஆனுடைய நிழல் இருக்க வேண்டும். பலமாக்கள் கூறுகின்றார்கள், பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு யாரு தகுதியோ அவர் தான் ஊரை நிர்வகிக்கலாம், ஊரை நிர்வகிக்கிறதுக்கு யாரு தகுதியோ அவர் தான் தன்னை மாகாணத்தை நிர்வகிக்கலாம், மாகாணத்தை நிர்வகிக்கிறதுக்கு யாரு தகுதியோ அவர் தான் நாட்டை நிர்வகிக்கலாம். நபியுடைய வரலாறுலையும் சஹாபாக்களுடைய வரலாறுலையும் எந்த ஒரு வரலாறுலையும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் நீங்கள் என்னை ஆதரியுங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் பாடுபடுங்கள் என்று கூறின வரலாறு இல்லை. என்னை நீங்கள் அமீராக ஆக்குங்கள், பொறுப்புதாரியாக ஆக்குங்கள், நீ யாரும் வைத்து கேட்ட வரலாறு சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் இப்ப நபியுடைய ஜனாஸா யார் நடக்கிறது, எங்க நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும், முஸ்லிம்களுடைய நிலைமைகளை யார் பாதுகாக்கிறது, முழு மக்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உஸ்மான் அழுது கொண்டிருக்கின்றார், அலி ரலியல்லாஹு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் யாராவது நபி அவர்கள் மௌத்தா போனார்கள் என்று கூறினால் அவருடைய கழுத்தை வெட்டிவிடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சூரா மலைக்கு அல்லாஹ்வை சந்திக்க போனார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை சந்திக்க போகின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு கட்டம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அங்கு இருக்கவில்லை. அவருடைய இன்னொரு மனைவி எடுத்து அவர் போயிருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் வரும்பொழுது அவர்களுக்கு நிலைமை கிடைக்கின்றது. இவ்வாறு நபி அவர்கள் வஃபாத்துக்கு முன்னால் மக்கள் குழம்பி இருக்கின்றார்கள். நேரடியா மிம்பருக்கு வந்து அவரை கீழே இருக்கும், உட்காருவோம். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على عقبيه. இந்த ஆயத்தை ஓதி மக்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார். யார் முஹம்மதை வணங்கினாரோ அவர் நினைக்கட்டும் அவருடைய ரப்பம் இறந்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ ஃபைனல்லாஹ் ஹய்யுன் ஸாயிமுன், அவர் உயிரோடு இருக்கக்கூடியவர் மௌத்தாக மாட்டான். அதற்கு யாரு கலீஃபாவாக ஆகிறது? அன்சாரிகள் கொஞ்சமா பிரிந்து விட்டார்கள். முஹாஜிர்கள் அவர்கள் பற்றி பேசிக் கொள்கிறார்கள். உமர் பார்க்கிறாங்க, நீ சரி வராது, நேரா கொண்டு போயிட்டு அபூபக்கரை கொண்டு போயிட்டு சஃபீஃபா பனி சாயிதா என்ற அந்த தோட்டம் இப்ப இருக்கின்றது மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவா என்ற பக்க பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு அந்த இடத்துல பார்த்தா அன்சாரிகள் கூட்டி போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க பேசுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷியை சேர்ந்தவர், நபிக்கு அடுத்ததாக இஸ்லாத்துக்கு வந்தவர், இஸ்லாத்துல பலவகையாக தியாகம் செஞ்சவர், அவர் காதியாக இருந்தவர், அவருக்கு உயிரிழக்கும் பொழுது இமாமத்துக்கு நியமித்தவர், அவருக்கு சில சிபாத்துகள் நபியோட ஹெரால் இருந்தவர், சோதர் இருந்தவர், நபியோட எதிர்த்து போனவர், நபியோட எல்லா சட்டங்களும் அவருடைய சில சிபாத்துகளை சொல்லி இவர் அமீராக இருந்தா நன்றா இருக்கும், கலீஃபாக நாங்கள் ஆக்குவோம், நான் முதலாவது வேலை செய்கின்றேன் அப்படின்ற வேலை செய்ய ஆச்சாரிய வேலை செய்ய உனக்கு ஆவாக்கள் வேலை செய்யணும். அபூபக்கர் கேட்கவில்லை, எனக்கு ஆட்சியாளர்கள் நான் தான் இருக்க வேண்டும், நபியோடு நான் கஷ்டப்பட்டேன், நபியோடு நான் போயிருந்தேன், நபியோடு நான் இவ்வாறு கஷ்டப்பட்டேன் வார்த்தையை கூறவே இல்லை. உமரும் கூறவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியை கேட்கவில்லை, அலி ரலியல்லாஹு ஆட்சியை கேட்கவில்லை, நிர்பந்திக்கப்பட்டார்கள் ஆட்சி மக்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்பட்டது பின்னால் ஒரு மாதம்
ஒவ்வொரு நாளும் காலையில மக்கள்கிட்ட போயிட்டு, மக்களே எனக்கு இந்த ஆட்சியை குறைக்கலாம், நீங்க ஆட்சி எடுத்து கொள்ளுங்க, எனக்கு சரி வராது. ஒரு மாதம் சுற்றினார்கள் சகோதரர்களே. யாபாதர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அலா தஸ்தஅமினி யா ரசூலல்லாஹ், நீங்க அமீராக்க மாட்டீங்களா? ஒரு கிராமத்துக்கு என்ன பொறுப்புதாரியா ஆக்குங்களே, ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு பொறுப்புதாரி ஆக்குங்களே. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூதர் இன்னக லதஈஃப், நீ பலவீனமான அடியானப்பா. وإني لأحب لك ما أحب لنفسي, நிச்சயமாக நான் எனக்கு எதை விரும்புகின்றேனோ அதை தான் உனக்கு விரும்புகின்றேன். லா தஅம்மரன் அலஸ்னை, ரெண்டு பேருக்கு பொறுப்புதாரியாக ஆகாதே. பல தவறு என்ற மாநிலத்தில் எத்தீம்களுடைய சொத்துக்கு பொறுப்புதாரியாக ஆகாதே. இன்னும் சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அபூதரே இன்னக லதஈஃபுன், நீ பலவீனமானவர். வைன்னஹா அமானத்துன், அந்த பொறுப்போ ஒரு அமானத், ஒரு அமானிதமாக தரப்பட்டது. வைன்னஹா நதாமத்துன் வைன்னஹா கிஜ்ஜுன் வனதாமத்து யௌமல் கியாமா, இந்த பொறுப்பு இருக்கிறது, இது ஒரு கியாமத்துடைய நாளில் ஒரு கைசேதம், ஒரு கேவலப்பா. அனைத்து ரிவாயத்துகளும் புகாரி முஸ்லிம், முஸ்லிம் புகாரி ஒரு ஹதீஸ், ரெண்டு கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. இன்னும் அடுத்த ஹதீஸ் புகாரியில முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா, நீங்க ஆட்சி பக்கம் விருப்பம் கொள்கின்றீர்கள், ஆட்சி நீங்கள் விரும்புகின்றீர்கள். வைன்னஹா நதாமத்து யௌமல் கியாமா, ஆனா அதுவோ கியாமத்துடைய நாளில் அவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக, கைசேதத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றது. முஸ்லிமுடைய இந்த ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி அவர்கள் என்னுடைய இந்த வீட்டிலிருந்து கேட்டார்கள், யா அல்லாஹ், முஸ்லிம்கள் யாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அமீராக ஆகி அந்த முஸ்லிம்களை யார் கஷ்டப்படுத்திருந்தாரோ, யா அல்லாஹ் நீ அவரை கஷ்டப்படுத்துவாயா? அவரை கஷ்டப்படுத்துவாயாக. யார் முஸ்லிம்கள் ஒரு விஷயத்துக்கு பொறுப்புதாரியா ஆகி அவர் மக்களோடு நல்லினமாக நடந்தால் யார் நீயும் நல்லினமாக நடந்து கொள்வாயாக. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் என்னுடைய சாச்சா குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் நபியிட்ட வந்தோம். என்னுடைய சாச்சா குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், அம்மினி பிமா வல்லாக பாலமா வல்லாக அல்லாஹு அஸ்ஸ வ ஜல். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன ஊர்கள் தந்திருக்கிறாரோ அந்த ஊர்களில் சில ஊருக்கு என்னை நீங்க அமீராக ஆக்குகிறேன். அதே போல மற்றவர்களும் கேட்டார். நபி அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னா லா நுஅம்மிலு அஹதன் ஹாதல் அமல தஅலஹு, அல்லாஹ்வை சத்தியமாக இந்த பொறுப்பை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். வலா அஹதன் ஹரஸஹு அலைஹி, யாரு அந்த ஆட்சியை விரும்பியாரோ அவருக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, கேட்டு வாங்கவில்லை. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா, அபூ சயீத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார், அவர்களுக்கு நபி அவங்க சொல்றாங்க, யா அபா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானே, லா தஸ்அல் இமான், நீ பதவியை கேட்காது. ஃபைன் உஅதீத அன் கைரி மஸ்அலத்தின் உஇன்த அலைஹி, நீ அந்த பதவி கேட்காமல் கொடுக்கப்படுவாயானால் நீ அதன் மீது உதவி செய்யப்படுவாய். நீ கேட்டு வாங்கினால் நீ அதன் மீது காட்டப்படுவாய், நீ பட்டுமாறுவாய், நீ பிரச்சனைக்குள்ளாகுவாய். இது பதவியுடைய விஷயங்கள் நடந்து கொள்வது. இலட்சியம் தான் நான் நினைக்கக்கூடாது. இந்த நாட்டில், அந்நிய நாட்டில் எவ்வாறுலாம் மக்கள் அந்நியவர்கள் செய்கிறார்களோ நாங்களும் போய் விடுக்கலாம், நாங்களும் பின்னு போகலாம் என்பது